யோசேப்புக்கு போராடம்லாம் பிரச்சனை தான். வீட்டுக்குள்ளதான் பிரச்சனைன்னு பார்த்தா இஸ்மாயில் என்ன செஞ்சா? 20 காசுக்காக அங்க போத்திபா வீட்டுக்கு வேலைக்காரிய போனா. அங்க அவன் ஒரு தப்புமே பண்ணல. அவன் தப்பு பண்ண சொல்றான், அவன் தப்பே பண்ணல. பழி என்ன செஞ்சா? தூக்கி அவன் மேல போட்டான். ஐயா, அங்கதான் சோதனை. சொப்பனத்தை சொன்ன, அதனால சோதனை. அப்பா என் மேல பாசமா இருந்தாரு, அதனால சோதனை. இங்க பாருங்க, ஒரு தப்பும் பண்ணல, வேலைக்காரனா தான் போறான். அங்கேயும் போய் அவளால பிரச்சனை வந்து கதையை அப்படியே தோசைய மாத்தி போட்டான். தோசைய மாத்தி போட்டனால பிரச்சனை எங்க போயிட்டு? யோசேப்பை சிறையில் அடைக்க வேண்டிய சூழ்நிலை. என்னன்னா, தேவன் ஒரு மனிதனை உயர்த்த பிளான் வச்சிருந்தாருன்னா அவனுக்கு சோதனைக்கு மேல சோதனை வரலாம். கைத்தட்டும். ஆனா மேற்கொள்ள முடியாது. கைத்தட்டும். சோதனைக்கு மேல சோதனை. ஐயா, வேலை பார்க்கிற இடத்துலயும் சோதனை, வீட்டுக்கு வந்தா சோதனை, அங்க போனா சோதனை, எங்க போனாலும் சோதனை விரட்டிட்டே வருது. ஏன் மற்றவனை விட ஒன்ன விரட்டுதுன்னா நீதான் யோசேப்பா போற. கைத்தட்டும். நீதான் யோசேப்பா போற.